திருச்சிற்றம்பலம். வாருருவாய பிறப்பு அற வேண்டும், அத்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபரமே சிவபெருமானே, சீர் உருவாய சிவபெருமானே, செங்கமல மலர் போல் ஆர் உருவாய என்னாரமுதே, உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டு அருளே. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிஞ்சிய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமற்ற சைவம் குவலயம் எங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே திருக்கருவை 10 அந்தாதியை இயற்றியருளிய அரச கவியனுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம்.org அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே அரசகவி இயற்றி அருளிய திருக்கருவை 10 அந்தாதியை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்கருவை 10 அந்தாதியிலே இன்று 30வது திருப்பாடல், திருக்கருவை 10 அந்தாதியிலே 30வது திருப்பாடல் தானை என் திசை என்று தொடங்குகின்ற அந்த 30வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம். பெரியவர்களே, வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிதுங்கிறார் சிவாச்சாரிய சுவாமிகள் சிவஞான சித்தியாரிலே. புறச்சமயம் புக்கு என்ற ஒரு திருப்பாடலிலும் ஒருவன் சைவ திறம் எப்படி அடைவான் என்பதை அங்கே அழகாக அருண சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன் சைவ சமயத்தை மட்டும் அப்படி சொல்லப்படுகிறது என சொன்னால், சைவத்திலே தலைமையாக வைத்து சொல்லப்படுவது ஞானம்தான். ஞானம் ஒன்றுதான் பிரதானமாக சைவத்திலே சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே, ஞானம் என்று சொன்னாலே பரஞானத்தை தான் குறிக்கும். அந்த ஞானம் என சொல்லக்கூடிய பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஞானம் எளிதிலே எல்லோருக்கும் கிட்டுவது இல்லை. அழகாக நம்முடைய அவ்வை பிராட்டி தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுவார். அவ்வை பிராட்டின்னு சொல்லுகின்ற பொழுது நீதி நூல்கள், நம்முடைய சைவத்தின் கண்டே முதலிலே நீதி நூல்களை கற்றல் வேண்டும் என்றுதான் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. ஏன் நீதி நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால், நாம ஒரு இடம் சென்று அமர வேண்டும் என சொன்னால் அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்த்துதான் அமரும். ஒரு கல்யாண நிகழ்வுக்கு செல்லுகின்ற பொழுது கிடைத்த நாற்காலியிலே அமர்வதில்லை. அந்த நாற்காலி சுத்தமாக இருக்கிறதா, ஏதேனும் அதில் கொட்டி இருக்கிறதா என்பதை அந்த சுத்த அசுத்தம் பார்த்துத்தான் நாம் அங்கே அமருவோம். இதே போல இறைவன் அமர இருக்கின்ற இந்த மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைப்பது நியாயம்தானே. ஒருவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என சொன்னால் அந்த குவளையை உற்று பார்க்கிறான், இந்த உள்ளே அழுக்கு தூசி இருக்கிறதா என பார்த்து அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால்தான் தண்ணீரை எடுத்து கொள்வான்.
இதே போல நாம் பால் வாங்க செல்லுகிறோம் என சொன்னால் அந்த பால் பாத்திரம் முதலில் சுத்தமாக இருக்கிறதா என்பதை பார்த்துதான் பால் வாங்க. எனவே மேலான ஒரு பொருள் பால் முதலானவை வாங்குகின்ற பொழுது பாத்திரம் சுத்தமாக இருத்தல் வேண்டும். இதே போல ஞானத்தை வாங்குகின்ற மனம் முதலில் தூய்மை பெறுதல் வேண்டும். அந்த தூய்மை பெற்றால் தான் மேலாகிய பொருளாகிய கடத்திற்கரிய அந்த ஞானம் மனத்திலே தங்கும். அந்த ஞானத்தால் பலன் கிடைக்கும். ஆகையினாலே இந்த ஞானம் என்பதை கிடைப்பதற்காகத்தான் நமக்கு பல நூல்களை கற்க வேண்டும் என சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அவ்வை பிராட்டி தன்னுடைய வாக்கிலே சொல்லி காட்டுகிறார். ஆத்திச்சூடியிலே நூல் பல கல் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த நூல் பல கல் என சொல்லுகின்ற பொழுது அங்கே எதற்காக சொல்லப்படுகிறது என சொன்னால், ஒரு நூலிலே இல்லாதது இன்னொரு நூலிலே விளக்கம் கிடைக்கும். நூல் பல கல் என்ற ஆத்திச்சூடியிலே கூறிய அந்த பெருமாட்டி கொன்றை வேந்தனிலே சொல்லுகின்ற பொழுது நூல்முறை அறிந்து ஷீலத்து ஒழுகு என்று சொல்லி காட்டுகிறார். இந்த நூலினுடைய நோக்கமே நூல்முறை தெரிந்து ஷீலத்து ஒழுகு. எனவே நூல் என சொல்லக்கூடியது ஒரு ஒழுக்கத்தை, ஒரு தூய்மையை கொடுப்பதற்காகத்தான் நூல் என்று சொல்லி காட்டப்பட்டது. மேலோட்டமாக சொல்வதற்கு பேரு அது கல்வி அல்ல, நுண்பான் நுழைபுலம் வேண்டும். அவ்வை பிராட்டி ஏன் அவ்வை பிராட்டின வாக்கு ஏன் ஆத்திச்சூடி என்று பெயர் வந்தது? ஆத்திச்சூடி என்று சிவத்தை முன்னிலைப்படுத்தி துதி செய்து நூலை தொடங்குகிறார். ஏன்னா முதல் தொடக்க வார்த்தை ஆத்திச்சூடி என்று இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நூலுக்கு ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுவோம் நாமே. இதுக்காகத்தான் ஆத்திச்சூடின்னு பேர் வச்சிருக்கு. ஆத்திச்சூடி என்று தொடங்குவதும். இதே போல கொன்றை வேந்தன் என்பது பெயர் வந்ததற்கு காரணம் தொடக்கம் கொன்றை வேந்தன் செல்வனடி இணை என்றும் ஏற்றி தொழுவோம் யாமே. எனவே இங்க கொன்றை வேந்தன் என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே கொன்றை வேந்தன் இரண்டிலுமே சிவத்தையே முன்னிலைப்படுத்துகிறார். ஏனெனில் நீதி நூல்களுடைய நோக்கம் உயிர்களை சிவத்திடம் செலுத்துவது என்பதைத்தான் குறிப்பு பொருளாக வைத்து அங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நூல்கள் என சொல்லக்கூடியது ஒழுக்கத்தை கொடுக்கும். ஒழுக்கம் தாம் ஞானத்துக்கு கொள்கலமாக அங்கே இருக்கும். நூல்கள் என சொல்லக்கூடியது எதை கொடுக்கும் என சொன்னால் முதலிலே அபரஞானத்தை கொடுக்கும். அபரஞானம் கல்வியால் வருவது கற்பு. கல்வியால் வருவதுதான் கற்பு. கற்பு என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்று பெயர். அது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. எனவே இந்த ஒழுக்கம் என்ற பொருளிலே தான் கற்பு. கற்பு கற்றலால் வருவது கற்பு. கற்றலால் வரக்கூடிய அந்த ஞானம் அபரஞானம். அந்த அபரஞானம் இருந்து அந்த ஒழுக்க மன தூய்மை ஏற்பட்டால் தான் பரஞானம் தங்கும், கிடைக்கும். இந்த இரண்டு ஞானமுமே அவசியம். நம்முடைய அவ்வை பிராட்டி அழகாக சொல்லுவார், அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, மானுடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதினார். ஞானமும் கல்வியும், அங்கே ஞானமும் என்பது சிவஞானத்தையும் கல்வி என்பது அபரஞானத்தையும் குறித்தது. அப்பர் சுவாமிகளும் தன்னுடைய திருவாக்கிலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், அங்கே ஞானம் என்பது சிவஞானத்தையும் கல்வி என்பது அபரஞானத்தையும் குறிக்கிறது. இந்த இரண்டுமே இருந்தால்தான் சைவத்திறம் அடைய முடியும். ஆகையினால்தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னை சொல்லுகின்ற பொழுது கோளறு பதிகத்திலே ஈற்று திருப்பாடலிலே அங்கே தன்னுடைய திருவாக்கிலே அழகாக தன்னை சொல்லுகின்ற பொழுது மறைஞான ஞான முனிவன். மறைஞான ஞான முனிவன், மறையால் கிடைத்த ஞானமும் அடுத்த ஞானம் பரஞானத்தை குறிக்கிறது. எனவே மறை ஞானம் என்பது அபரஞானம், இன்னொரு ஞானம் என்பது சிவஞானத்தை குறிக்கிறது. எனவே இந்த பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டுமே நமக்கு கிடைக்கும். எனவே நம்முடைய நூல்களிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஞானம் என்பதுதான் அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் காட்டு தலபுராணத்திலே சைவ எல்லப்ப நாவலர் அரிய ஞானமே முத்திக்கு சாதனம்ங்கிறார். அரிய ஞானமே முத்திக்கு சாதனம். அந்த ஞானமே என்பது ஏகார தேற்றம்.
அரிய என்றால் கிடைத்திற்கு அரியது. எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை, விரும்புகின்றவர்களுக்கும் கிடைப்பதில்லை. ஆகையினாலே அந்த சிவஞானத்தை சொல்லுகின்ற பொழுது திருவெண்காட்டு தலபுராணத்திலே சைவ எல்லப்ப நாவலர் அரிய ஞானமே முக்திக்கு சாதனம் என சொல்லி காட்டுகிறார். ஏனெனில் சிவத்தை காண்பது இந்த சிவஞான கண்ணை வைத்துத்தான். நம்முடைய சிதம்பர வெண்பா என்கின்ற நூலிலே அங்கே அழகாக தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார் நமச்சிவாய பெருமான். அங்கே சிதம்பர வெண்பாலே காணும் கண்ணுடையார் உன்னை சிவஞான கண்ணுடையார். எனவே சிவஞான கண்ணை வைத்துத்தான் அவனை காண முடியும் என்பதை அங்கு அழகாக சொல்லி காட்டப்படும். அப்படியே நம்முடைய திருக்குறளிலே சொல்லி காட்டப்படுகிறது. பற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவ பற்று ஈண்டு வாரா நெறி. பற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். ஈண்டு என்பது இந்த மக்கட்பறவையின் கண்ணே. கற்று ஈன்று கட்டு மெய்ப்பொருள் கண்டார். மெய்ப்பொருள் கண்டார் என்பது தக்க குரு மூலமாக உபதேச மொழிகளை அனுபவமுடைய தேசியர்பால் கற்று உண்மை பொருளை உணர்ந்தோ. அப்ப இதுல கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் என்பதுல எவ்வளவு செறிவிற்கு பாருங்க. அனுபவமுடைய தேசிகர் உபதேச வாயிலாக பரம்பரையாக பெற்ற அந்த ஞானத்தை உடைய அந்த குரு பரம்பரையுடைய ஒருவரிடம் அந்த தேசிகர் பார் கேட்டு உண்மை பொருளை தெரிந்தால்தான் மற்ற இன்று வாரா நெறி, மீண்டும் இப்பிறப்பின்கள் உயிர்கள் வாராது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த இடத்திலே அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. இங்க மற்றொன்று வாரா நெறிக்கு மெய்ப்பொருள் காணுதல் வேண்டும், சிவஞானத்தை அடைதல் வேண்டும் என்று அங்கே நூல்களிலே அழகாக அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இப்படியாக நம்முடைய நூல்களிலே இந்த நூல் கற்றல் என்பது அவசியம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நூல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கும் என்பதை கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்கணும். இந்த நூல்கள் எல்லாம் நாம் கற்கின்ற பொழுது ஏன் குருமூலம் தேவைப்படுகிறது என சொன்னால், அறம் செய்ய விரும்பு என்பதற்கு எல்லோரும் பொருள் எழுதுவார்கள். வேங்கடசாமி நாட்டார் எழுதுவது நுட்பமாக இருக்கும். திருக்குறளுக்கு எல்லோரும் பொருள் எழுதுவார்கள். பரிமேலழகர் எழுதுகிற உரை கொஞ்சம் நுட்பமாக இருக்கும். எனவே பல நூல்களை கற்றல் வேண்டும். எனவே இந்த நூல்களை கற்கின்ற பொழுது இந்த நூல் எத்தன்மையது என்பதை கண்டால்தான் குரு தேவை என்பதை உணர முடியும். குரு ஏன் தேவை? குரு இல்லாம படிக்க முடியாதுன்னா முடியாது. சைவத்திலே நூல்கள் எல்லாம் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலினுடைய தரம் தன்மை எப்படி இருக்கும் என்பதை 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாளிகேரம், இக்கு பாகம், திராட்சை, கதலி, ஸ்ரீரம். நாளிகேரம் என்றால் தேங்காய். தேங்காயை நாம் பலன் அனுபவிக்கணும்னா நம்மால் முடியாது. வேறொருவனை நாடி தென்னை மரத்திலே ஏறும்படியாக செய்து இளநீரை பறித்து அனுபவமுடைய ஒருவனை வைத்து அதை கருவியால் கீறி தேங்காயை எடுத்து அதற்கு பின்பு இன்னொரு கருவியை வைத்துக் கொண்டு தேங்காவை உடைத்து இன்னொரு கருவியை வைத்துக் கொண்டு தேங்காயை துருவித்தான் நம்ம பயன்படுத்தி சிரமப்பட்டாதான் பயனடையும். எனவே இந்த நாளிகேரம் போன்று ஸ்ரத்தையோடு படிக்க வேண்டிய நூல்கள் இருக்கிறது. அதுதான் சூத்திரங்கள். சிவஞானபோத சூத்திரம் எல்லாம் அப்படித்தான், லேசில பொருள் எடுக்க முடியாது. எப்படி பிறரை நாடித்தான் தென்னை மரத்திலே ஏறுவது, அந்த இளநீரிலிருந்து தேங்காயை பிரிப்பது, அதை உடைப்பது, துருவது, பிறருடைய உதவி தேவைப்படுகிறது. இதே போலதான் சூத்திரங்கள் போல அமைந்திருக்கின்ற நூல்களுக்கு உதாரணமாக சிவஞானபோத சூத்திரத்தில் அமைந்திருக்கு. சிவஞான சித்தியார் என்ற நூல் இல்லை என்றால், சிவபிரகாசம் என்கின்ற ஒரு நூல் இல்லை என்றால் சிவஞான போதத்தினுடைய உண்மை பொருள் நமக்கு உணராமலே போய்விடக்கூடும். எனவே சில நூல்கள் நாளிகேரம், இக்கு பாகம் என்றால் கரும்பு போன்று. கரும்பு என சொன்னால் அது தேங்காயை கொண்டு சிரமப்பட வேண்டாம், எடுத்து ஆனா கடிக்கணும். கடிச்சுத்தான் சாறை அனுபவிக்க முடியும். கடிக்கின்ற பொழுது 2 கண், அந்த ஒவ்வொரு இதுக்கும் இடையில கண் இருக்கும், கடினமான பாகம், அதையும் கடிக்கணும். அப்பதான் அடுத்ததுக்கு போக முடியும். இப்படி நாளிகேரம் தேங்காய் கூட சிரமப்படாட்டாலும் கரும்பை சுவைக்க கொஞ்சம் சிரமப்பட முடியும்.
அடுத்து திராட்சை. திராட்சை என்பது ரொம்ப சிரமப்படவே வேண்டாம், வாயிலே போட்டணும், ஆனா கவனமா இருக்கணும், அந்த தொலியையும் விதையையும் வெளியே நீக்கி எடுக்கணும். அடுத்து கதலி. கதலினா வாழைப்பழம். வாழைப்பழத்துல திராட்சை பழம் மாதிரி இல்லை, தோலை உரிக்கணும், அப்படியே வாயிலை போட்டு சமைச்சு உள்ளே இறக்கிடலாம், தோலை உரித்து வாயிலை போட்டு சமைச்சிடலாம். அடுத்து ஷீரம். ஷீரம்னா பால். பால் என்றால் வாழைப்பழம் மாதிரி தோலையும் உரிக்க வேண்டாம், சமைக்க வேண்டாம், அப்படியே உள்ளே இறக்கிடலாம். இப்படி நாளிகேரம், இக்குவாரம், திராட்சை, கதலி, ஷீரம் என சொல்லக்கூடிய வகைகளிலே நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், சைவ நூல்களிலே பாயிர பகுதி என்பது இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எந்த நூலுக்கும் பாயிரம் என்பது இருக்கணும். பாயிரம் என்பது கடவுள் வாழ்த்திலே இருந்து பல குறிப்புகள் வரும். கடவுள் வாழ்த்து யார் யார், விநாயகர் காப்பல் ஆரம்பிச்சு சுவாமி, அம்பாள், ஆடல் வல்லான், சிவகாமி அம்மை, முருகன், விநாயகர், அதுக்கு மேலாக அந்த பாயிர பகுதியிலே இந்த நூல் என்ன, இந்த நூல் எப்படி வந்தது, இந்த நூலுக்கு மூலம் என்ன, இந்த நூல் படித்தால் என்ன பலன் என்று பல செய்திகள் வரும். இந்த நூலும் பொருள் என்ன என்றெல்லாம் அந்த பாயிர பகுதி வரும். எந்த நூலுக்கும் பாயிர பகுதி இல்லாமல் இருத்தலே கூட. ஆகையினாலே தான் நம்முடைய இந்த இலக்கண நூலே அழகாக அங்கே சொல்லி பாட்டுறது, 1000 முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அல்லவே. 1000 முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அல்லையே என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இது பாயிரம் என்பது ஏதது, எதற்கு என சொன்னால், இது எதை போன்றது என சொன்னால், ஆயிரத்தை படிச்சாதான் இந்த நூல்ல இன்னதுதான் கற்கப் போகிறோம் என்பது தெரிய வரும். இப்படி யானைப்பாகனானவன் கையிலே ஒரு அங்குஷத்தை வைத்துக் கொண்டு யானையை வழிநடத்தி செல்லுகிறானோ, இதே போலத்தான் அந்த பாயிரம் என சொல்லக்கூடியது கற்போராகிய அந்த யானையை, கற்கின்ற மாணாக்கனாகிய அந்த யானையை குத்துக்கோலாகிய அந்த பாயிர பகுதியை வைத்துத்தான் நடத்தி செல்லுவான். யானைப்பாகன் இல்லாட்டா யானைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இதே போல பாயிரம் படிக்காவிட்டால் அந்த நூல் என்ன சொல்லுகிறது என்பதை தெரியாமல் ஏதோ படிக்கிறேன் என்று படிப்பான். இதை விட மேலாக பாயிர பகுதியை படிக்காவிட்டால், அங்கே நன்னூல் சூத்திரத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, பாயிர பகுதியை படிக்காவிட்டால் குன்று முட்டிய குருவி என இடர்படுவ. குன்று முட்டிய குருவி, பறப்பதற்கு முயற்சி எடுத்து ஒரு குருவி ஒரு மலையிலே போய் முட்டி எப்படி இடர்படுகிறதோ, இதே போல பாயிர பகுதியை படிக்காமல் செல்வது குன்று முட்டிய குருவி போல் இடர்படுவது என்று சொல்லி காட்டப்படும். எனவே பாயிர பகுதி என்பதையும் படிக்க வேண்டும். பாயிர பகுதியை படிக்கிறதோடு மட்டுமல்லாது அந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் அல்லது பாயிரம்னு ஒண்ணு இருக்கும். சிறப்பு பாயிரம்னு ஒண்ணு வரும். சிறப்பு பாயிரம் என்பது நூலினுடைய சிறப்பை சொல்லக்கூடியது. நூலினுடைய சிறப்பை யாரும் சொல்லலாம், நூல் சிறப்பு. ஆனா ஒரு நூலுக்கு சிறப்பு பாயிரம் என்று ஒன்று இருக்கிறது. நூலுக்கு சிறப்பு பாயிரம் என்று இருக்கிறது. இந்த பீடிகைலாம் ஏன் போடுறேன்னு சொன்னா, திருவாசகத்தினுடைய மேன்மை உயர்வை தெரிந்தால் அன்றி திருக்கருவை 10 அந்தாதியினுடைய பெருமை நமக்கு தொடங்க. இந்த திருவாசகம் எவ்வளவு மேன்மை பொருந்திய நூல் என்பதற்காக இவ்வளவு பீடிகை போட்டு வர்றேன். திருமந்திரமான நூல் எல்லாம் நமக்கு படிப்பதற்கு ஒரு பொருள் இருக்கும், உள்ளே வேறு ஒரு பொருள் ஒழுந்திருக்கும். திருவாசகத்திலே சில இடத்திலே சொல்லாட்சிகள் எளிமையாக இருக்கும், ஆனால் பொருள் ஆழமாக இருக்கும். ஆகையினாலே இந்த நூல் எத்திரத்தது என்று அறிய வேண்டும் என சொன்னால் சிறப்பு பாயிரம் என்று இருக்கணும். சிறப்பு பாயிரம் என சொல்லக்கூடியது எல்லோரும் செய்தல் இயலாது. ஒரு நூலுக்கு சிறப்பு பாயிரம். இந்த சிறப்பு பாயிரம் என்பது நூலாசிரியர் அல்லாது பிறர் செய்கின்ற ஒரு பாயிரம், அந்த நூலை பற்றிய ஒரு செய்தி. சிறப்பு பாயிரம் என்பதற்கு 8 இலக்கணங்கள் இருக்கிறது. சிறப்பு பாயிரம் இப்ப நான் சொல்ல வர்றது எதுன்னா, தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தமாக்கியது என்று சிறப்பு பாயிரம் இருக்கிறதே. 12 திருமுறைகளிலே திருவாசகத்திற்கு மட்டும்தானே சிறப்பு, அந்த சிறப்பு பாயிரத்தை சொல்லிக் கொண்டு படிக்கிறோம். இன்னும் சில குழந்தைகள் அந்த தொல்லையிரும் பிறவி பாடவே மாணிக்க வாசக திருவாசகம் நினைச்சுட்டு இருக்காங்க. தொல்லையிரும் பிறவி என சொல்லக்கூடிய சிறப்பு பாயிரம் ஏன் அவசியப்படுத்தப்பட்டது, படிக்க வேண்டும் என்பதை இந்த நூலோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். சிறப்பு பாயிரம் என்பது எதை சொல்லும் எனக்குன்னா, அந்த இதுல 8 இலக்கணங்கள் வர வேண்டும்.
நன்னூர் சூத்திரத்துல பௌனந்தி முனிவர் சொல்லி காட்டுறார். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூல் பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயன் ஓடு ஆய் என் பொருளே. இதே கருத்தை நவநீத பாட்டில் என்ற இலக்கண நூலிலே செய்தான் செய்யப்பட்டது, அதாவது நூல் பெயர், செய்பொருள் அது செய்ய திறத்தோடு எய்தும் பயன் இன்னதன் வழி எல்லை என ஓர் 8. எனவே இந்த சிறப்புப்பாயிரத்தில் 8 அங்கங்கள் இருக்கிறது. என்ன அங்கங்கள் இருக்கிறது என சொன்னா, முதல்ல அந்த சிறப்பு பாயிரத்தை யார் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிறப்பு பாயிரத்தை யார் செய்தல் வேண்டும் என சொன்னா, நூல் செய்த ஆசிரியருக்கு ஆசிரியர் செய்யலாம், நூலாசிரியருடைய ஆசிரியர் செய்யலாம். அதாவது தன்னுடைய மாணாக்கருக்கு எழுதிய நூலுக்கு நூல் செய்த ஆசிரியர் செய்யலாம். நூலாசிரியருடைய மாணாக்கர் செய்யலாம். நூலாசிரியர் உடன் பயின்ற, அதாவது அவருடன் பயின்ற, அந்த ஆசிரமத்திலே உள்ள அவருடன் பயின்ற ஒருவர் சகமானாக்கர்னு சொல்றோம் இல்லையா, சகமானாக்கர் செய்யலாம். அல்லது அந்த நூலை நன்றாக உணர்ந்தோ, இந்த இவ்வளவுதான் செய்ய முடியும். நூலாசிரியருடைய ஆசிரியர், நூலாசிரியருடைய மாணாக்கர், சகமானாக்கர் நூலை நன்கு உணர்ந்தோ, இதுதான் செய்யணும். ஆனா திருவாசகத்திற்கு அந்த சிறப்பு பாயிரம் யார் செய்தார் என சொன்னால், ஒன்று மணிவாசகருக்கு ஆசிரியர் செஞ்சிருக்கணும், ஆனா சிவபெருமான் செய்யல. மணிவாசகர் கூட பயின்ற மாணாக்கர்கள் செய்யல. மணிவாசகருக்கு மாணாக்கர்கள் யாரும் இல்லை. மணிவாசகர் உடன் பயின்ற மாணாக்கர்களும் செய்யல. அவர் பயிற்றுவித்த அவருடைய மாணாக்கரும் செய்யல. திருவாசகத்தை முற்றும் உணர்ந்த ஒருவர் செய்திருக்க கூடும். ஆனால் சிவஞானிகள் நான் முற்றும் உணர்ந்தவன் என்று சொல்ல மாட்டார்கள். எனவே தன் பெயரை சொன்னால் திருவாசகத்தை இவன் நன்றாக உணர்ந்தவன் என்ற செருக்கு வந்துவிடும் என்பதற்காக தன் பெயரே கூறாமல் விட்டு விட்டார் இந்த தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி என்ற அந்த சிறப்பு பாயிரத்துக்கு. எனவே அந்த சிறப்பு பாயிரம் யார் செய்தார் என தெரியவில்லை. ஆங்கிலத்திலே ஒரு பாடலுக்கு செய்தது யார் என்று தெரியவில்லை என சொன்னால் அனானிமஸ் என்ற ஒரு வார்த்தையில குறிப்பிட்டுருவாங்க. இதே போல நம்முடைய சைவ மரபு, யார் ஒருவர் ஒரு நூலினை இன்னார் செய்தார் என்று தெரிய வரவில்லையோ அதை கீழே அபியுக்தர், அபியுக்தர் என்றால் அறிவு நிரம்பியவர் அர்த்தம். சிலர் இதை அபியுக்தர் என்பது சிவம் என பொருள் கொண்டு சிவபெருமான் இயற்றியது என பொருள் கொள்வார்கள். அப்படி அல்ல. தன் பெயர் கூற விரும்பாத அறிவு மிகுந்தோர், அதான் அபியுக்தர். ஆனால் அந்த தொல்லையிரும் பிறவி என சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பாயிரத்திற்கு செய்தவர் யார் என்று சொல்ல இயலாது, சொல்ல முடியாது, அது தெரிய வரவில்லை. இப்படி இந்த சிறப்பு பாயிரத்தை செய்யாமல் நூலாசிரியரே செய்யலாம். அதுக்கு பேர் தற்சிறப்பு பாயிரம்னு பேரு. இதுவெல்லாம் அந்த செய்திகள் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் எடுத்து சொல்றேன். இந்த நுட்பமான செய்திகள் தெரிந்தால்தான் திருவாசகத்தினுடைய பெருமை தெரியும். சில இதற்கு தற்சிறப்பு பாயிரம் என்று செய்வார்கள். இந்த 8 இலக்கணத்தோடு பொருந்தி நான் செய்திருக்கின்ற நூல் இது என்று சொல்ல, ஆனா அதுக்கு தலைப்பு தற்சிறப்பு பாயிரம்னு பேர். இப்போ இந்த சிறப்பு பாயிரத்தை பாடலை படித்து விட்டு இந்த 8 இலக்கணத்தோடு நான் பொருத்தி பாடுறேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இதிலே ஆக்கியோன் பெயர் வாதவூர் வந்துச்சு. ஆக்கியோனது சிறப்பு வாதவூர் எங்கோன். எங்கோன் என்றால் சிவத்திற்கு சமமாக பதிவாக்காக வெளிப்படுத்தியவர். அதான் எங்கோன் என்று அழகா சொல்ற. ஆக்கியோன் சிறப்பு எங்கோன். நூல் பெயர் திருவாசகம் என்னும் பெயர். நூல் சிறப்பு எல்லை மறுவா நெறியளிக்கும், வீட்டின்பத்திற்கு நெறி வகுக்கும் நூல் சிறப்பு. நூல் பயன்
தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி, தொன்று தொட்டு நம்மை புரத்தி கொண்டு வருகின்ற அந்த பிறவி துன்பம் நீக்கி, தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி, வழங்கும் நிலம். இது தமிழ் மொழியிலே இந்நூல் திருவாசகம் ஆக்கப்பட்டதால் வழங்கும் நிலம் தமிழ் நிலம். நூல் ஓதும் அதிகாரம், நீத்தல் விண்ணப்பம் முதலானவைகள் வருகின்ற காரணத்தினாலே இந்த பிரபஞ்சத்தை கான்ற சோறாக கக்கிய உணவு போல வெறுத்து முக்தி இன்பத்தில் நாட்டமுடைய முக்திக்காமிகளுக்கு இந்த முக்திக்காமிகளுக்குத்தான் இந்த நூல். சும்மா பொழுதுபோக்குக்காகவோ விளம்பரத்துக்காக இதை படிக்கக்கூடாது. முக்திக்காமிகளுக்கு உரியது. அதான் ஓதும் அதிகாரி. நுதலும் பொருள், நுதலும் பொருள் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது. அல்லல் அறுத்து பாசத்தலையை அறுத்து சிவப்பேராகிய இன்பத்தை தருவது. இதுதான் நுதல். எப்படி பிறவி துன்பத்தை அறுப்பது, எப்படி பேரின்ப நிலைக்கு எய்துவது என்பதையெல்லாம் இது கூறுகின்றது. எனவே ஆக்கியோன் பெயர், ஆக்கியோன் சிறப்பு, நூல் பெயர், நூல் சிறப்பு, நூல் பயன், வழங்கும் நிலம், நூல் ஓதும் அதிகாரி, முதலும் பொருள். இப்படி 8 இலக்கணம் இருக்கணும். அதுக்கு பேர சிறப்பு போயிடும். இது பெரியவர்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் சைவத்தின் முதற்படியில வந்திருக்கின்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். எனவே இந்த சிறப்பு பாயிரத்தினாலே திருவாசகத்தினுடைய பெருமை நமக்கு நன்றாக அங்கே தெரிய வருகிறது. இந்த பெருமையை நன்றாக அறிந்தவுடனே, எப்பொழுதுமே ஒரு நூலினுடைய பெருமையை நன்றாக அறிந்தவர்கள் இதை அடுத்தவர்களுக்கும் சொல்லுதல் வேண்டும், அடுத்தவர்களும் பயனடைதல் வேண்டும். யாம்பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற நெறியிலே அந்த நூலை பிறருக்கு சொல்ல முற்படுவர். அப்படி வந்ததுதான் சிவஞான போதம் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் உரை நூல் செய்தார் சிவஞான சித்தியார். சிவபிரகாச சுவாமிகள் புடை நூல் செய்தார் சிவபிரகாசம். எல்லாம் அந்த நூல்கள் உயிர்களிடத்தை சென்று சேர வேண்டும் என்பதற்காக இப்படி உரை நூல்கள் வைத்தே நூல்களை உயிர்களிடம் கொண்டு போய் சேர்த்தல். இதே மாதிரி திருக்குறள் எல்லோரையும் சென்றடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளுக்கு 6 பேர்கள் உரை எழுதினார்கள். முதலிலே ஒரு நூலுக்கு உரை கொத்து என்று வந்தது திருக்குறளுக்குத்தான். 6 பேர் உரை, ஏற்புடையதாக இருக்கிற உரைகளை எல்லாம் சேர்த்து வச்சு வெளியிடறதுக்கு பேர் உரை கொத்துன்னு பேர். முதல்ல திருக்குறளுக்கு வந்தது, அதற்கு பின்பாகத்தான் நாலடியாருக்கு வந்தது. ஆகையினாலே உரை கொத்து என்பதை இன்னும் இது போக அந்த திருக்குறளுடைய செய்தி உயிர்களை எல்லாம் சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பாண்டிய மன்னனது விருப்பத்தின்படி நம்முடைய குமரகுருவர் சுவாமிகள் நீதிநெறி விளக்கம் என்பதை செய்தார். நீதிநெறி விளக்கம் என்பது திருக்குறளினுடைய சாரத்தை கொண்டு வந்து வைப்பது. இதே போல மாதவ சிவஞான சுவாமிகள் உயிர்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பாஷ்யத்துக்குள்ளேயும் சென்று வைத்ததோடு மட்டுமல்லாது சோமேஷர் முதுமொழி வெண்பா என்று வைத்தார். சோமேஷர் முதுமொழி வெண்பா 2 அடி திருக்குறளுக்கு விளக்கம், கடைசி 2 அடி திருக்குறள் அப்படியே இருக்கும். ஒரு நூலில் இருக்கின்ற சொற்கள் தொடர்களை அப்படியே தன்னூலில் வைப்பதற்கு பேரு ஆசிரிய வசனம்னு பேரு. அந்த நூலுடைய இதை மாத்தாம அப்படியே வச்சிருவாங்க. சோமேஸ்வர் முதுமொழி வெண்பால பாருங்க, 3வது அடி 4வது அடி திருக்குறள் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் ஆசிரிய வசனம் என்று பேரு. இதே போல முதுமொழி மேல் வைப்பு என்று நம்முடைய தர்மபுர ஆதீனத்தை சார்ந்திருக்கின்ற வெள்ளியம்பலவான தம்பிரான் அழகாக முதுமொழி மேல் வைப்பு. சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா மாதவ சிவஞான சுவாமிகள். முதுமொழி என்பது திருக்குறளை குறிக்கிறது. இதே முதுமொழி சொல்லாட்சியை வைத்து ஸ்ரீ வெள்ளியம்பலவான தம்பிரான் சுவாமிகள் முதுமொழி மேல் வைப்பு என்று ஒன்று வைத்தார்கள். இதே போல திருத்தொண்டர் மாலை என்பதும் திருக்குறளை வைத்து அப்படியே வருகிறது. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என சொன்னால், ஒரு நூல் நல்ல நூல் என சொன்னால் அது உயிர்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக அந்த சாரத்தையோ அல்லது விளக்கத்தையோ அதை அடிப்படையாக வைத்து மற்ற நூல்கள். இதே போலத்தான் திருவாசகத்தினுடைய பெருமையை உயிர்கள் அனைத்தும் அழிந்து உய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அர்ச்சகவியானவர் அதனுடைய சாரத்தை எல்லாம் திரட்டி திருக்கருவை 10 அந்தாதி என்பதை செஞ்சிருக்கிறார். என செய்ய வேண்டியதன் நோக்கம், இதை கற்றதனாலே திருக்குறள் இந்த
நம்முடைய திருவாசகத்தினுடைய பெருமை இந்த உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காகவும், அதனுடைய பொருள் அறிந்து இந்த உயிர்கள் உயிரல் வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த திருக்கருவை 10 அந்தாதி என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு நூலினை நம்முடைய அரசகவி அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இதுல வரக்கூடிய சாரம்சங்கள் அத்தனையும் திருக்குறள் சார்புடைய பொருளையே அது வருவதாகவே கவர்ந்திருக்கும். ஆகையினால இதை அடியேன் படித்துக் கொண்டு போகின்ற பொழுது அந்த திருக்குறளுடைய சாரம் எல்லாம் அங்கே பிரதிபலிப்பதை எல்லோரும் நன்றாக அதை கவனித்துக் கொள்ளலாம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி 8வது 30வது திருப்பாடல், தானை என் திசை என்று தொடங்குகின்ற 30வது திருப்பாடல். இறைவனை பற்றிய சுரூப லட்சணத்தை இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இறைவன் எவ்வளவு மேலுக்கு மேலானவன் என்பதை வைத்து அழகாக இந்த 30வது திருப்பாடலிலே அரசகவி அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். தானை என் திசை முக்கண்ணும் முச்சுடர் தலைசடை கதிர்கற்றை மேனி வெண்கணல் ஆடு இடம் உலகெல்லாம் வெந்து ஒளி புறங்காடு சேனை வெங்கொலை பேய்கணம் எண்ணில் அத்திருக்களா அமர்ந்தோனை வான நாடரும் பூதலத்து அடியவரும் வணங்குவது எவ்வாறே. எப்படின்னா, ஒருவனை வர்றான், பட்டு பீதாமரை கட்டி கொண்டு உடம்பெங்கும் பொன்னாபரணத்தை அணிந்து கொண்டு கிரீடத்தை தாங்கிக் கொண்டும் தன்னுடைய விரல்கள் அத்தனையிலும் தங்கத்தால் ஆகிய ஆபரணங்களை அணிந்து கொண்டும் ஒருவன் சொல்றான். அவன் பின்னே 10 பேர் போறாங்க. அவர் பின்னே 10 பேர் போறாங்க. ஏன்னா அவரது தோற்றமே அவர் பின்னே செல்வதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு அரசன் போல் இருக்கிறான், ஒரு பெரிய உயர்ந்தவன் பெருமையுடையவன் போல் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல கந்தலாடையை கட்டி கொண்டு இடையிலே ஒரே ஒரு வஸ்திரத்தை மட்டும் தாங்கிக் கொண்டு கையிலே திருவோடையும் வைத்துக் கொண்டு சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொண்டு உடைநாற்றம் எடுக்கின்ற ஒன்றை பிச்சா பாத்திரம் எடுத்துக்கொண்டு அவன் பின்னால யாரா போவாங்களா? ஆனா அதுதான் அங்கே சிந்தனைக்குரியது. இப்படியெல்லாம் இறைவனானவன் தான் ஆபரணமாக பாம்புகளை அணிந்து கொண்டும் எண்புகளை அணிந்து கொண்டும் ஆமை பன்றி கொம்பை அணிந்து கொண்டும் முடைநாற்றம் உடைய அந்த கபாலவட்டை கையிலே ஏந்தி கொண்டும் சாம்பலை பூசிக்கொண்டும் பிணங்களை எடுத்து தின்னுகின்ற அங்கே பேய்கணம் அந்த முதலான கணங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே சென்று நள்ளிரவிலே நட்டமாடுகின்ற அவனை யாரேனும் தலைவனாக கொள்வார்களோ என்ற ஒரு ஒரு வினாவை எழுப்பி இவனை ஏன் இப்படி தேவர்கள் வணங்குகிறார்கள்? இப்படிப்பட்ட வடிவத்தை உடைய, இப்படிப்பட்ட செயல்களை உடைய சிவத்தை எப்படி இந்த தேவர்கள் தலைவன் என கொண்டு வணங்குகிறார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார். இது அத்தனையும் திருச்சாளலிலே வரக்கூடியதனுடைய சாராம்சம். திருச்சாளல வரக்கூடிய சாராம்சம் முதல்ல பார்ப்போம். தானை என் திசை. தானைன்னா பெண்ணும் பொம்பளையை சொல்லுவோம் முந்தானை. முந்தானைன்னா முன்னாலே இருக்கின்ற ஆடை, முன்னாலே இருக்கின்ற ஆடை முந்தானைன்னு பேர். இந்த முந்தானை என்பது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். எடுத்து இப்படி பின்னால சொருகிக்கொள்ளணும். அது பல வகையிலையும் அந்த முந்தானை என்பது பெண்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டிய ஒன்று. முந்தானையும் கொசுவும் அமுக்கிறதும். அது என்ன காரணம்னு சொன்னா கொஞ்சம் சில பேர் கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதை அப்படியே விட்டுரு. கொசுவம் என்பது இருக்கணும், அது பின்னால சொருகிடணும். பின்னால அசிங்கமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொசுவம் சொல்லுவாங்க. இந்த கொசுவம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அது ஒண்ணு போல இருக்காது, மேலையும் கீழையுமா சும்மா இருக்கும், சும்மா அள்ளி முடிச்சிருப்பா. இந்த கொசுவம் என்பதை வைத்துதான் கொச்சக கழிப்பான் இதுல இருந்தா சொல் வந்திருக்கு. கொச்சக கழிப்பான் ஒரு சொத்த கழிப்பான்னா அதுல அடிகள் சீர்கள் ஒண்ணு போல இருப்பாது. எப்படி பெண் அந்த கொசுவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொருகி ஒழுங்கில்லாமல் ஒரு மறைப்புக்கு மட்டும் பயன்படுகிறதோ அதே போல. எனவே இங்கே நம்முடைய நூல்களிலே தானை என்று சொல்லக்கூடியது ஆணையை குறிக்கும். இறைவனுக்கு ஆடை 8 திசையுமே அவனுக்கு ஆடை.
வெண்பால சொல்லி காட்டுவார். 8 திசையுமே சன்னதியார் என்று சொல்லி காட்டுவார். 8 திசையே ஆடை உடையவன் என்ன பொருள்? அவன் நக்கன், ஆடை இல்லாதவன். ஆடை இல்லாதவன் நக்கன் என்றால் என் திசை முடியும் என்றால் எங்கும் நிறைந்தவன், சர்வ வியாபின்னு அர்த்தம். திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர், அவருக்கு சுற்றுக்கு 6 முழம் போதும். பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர்ல இருக்காரு, அவருக்கு 30 முழம் தேவை. எனவே 6 முழமும் ஒரு புடவை தான், 30 முழமும் ஒரு தடவை தான். இப்படி பிரம்மாண்டமாக இருக்கிற பெரிய மூர்த்திக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற பெருமானுக்கு 30 முழம். சர்வ அண்டமே அவனது திருமேனின்னா அவனுக்கு ஆடை எப்படி கட்ட முடியும்? இதைத்தான் விஸ்வரூப தரிசனத்துல சுவாமிக்கு வசனத்தான விஸ்வரூப தரிசனம் எங்கும் நிறைந்த கோலம். எனவே இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். அதுக்காகத்தான் அவனுக்கு வஸ்திரம் கிடையாது, ஆடையே அவனுக்கு பேர். அதனால அவருக்கு திகம்பரர் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆகையினால நக்கன், நக்கன் என்றால் ஆடை இல்லாத. இந்த உண்மையை காட்டுவதற்காகத்தான் வைரவ மூர்த்திக்கு 2 காரணத்தால இடுப்புல வஸ்திரம் கட்ட மாட்டாங்க. ஒன்று, அவன் சர்வ வியாபி, எங்க இருக்கிற வஸ்திரம் கட்ட முடியாது. இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால் அந்த அக்னி ஸ்வரூப வடிவம், அக்னிக்கு வஸ்திரத்தை சாத்த முடியாது. ஆகையினால்தான் வஸ்திரத்தை சாத்தாது. அந்த சடாமகுடம் பின்னே இருக்கிற சடையை பரந்த விடியாக பறக்கின்ற ஒரு சடையாக காட்டிடுவாங்க, விரிசடையாக காட்டிடுவாங்க. மேனியில படக்கூடாது அந்த சடைமுடி. ஏன்னா அவன் அக்னி வடிவம். அக்னி வடிவமாக இருக்கின்ற காரணத்தினால் வஸ்திரம் சாத்த இயலாது. அவன் சர்வ வியாபியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு வஸ்திரம் கிடையாது. ஆகையினாலே அவனுக்கு நக்கன் என்ற பெயர் உண்டு. நிர்வாணி, திகம்பரர். திகம்பரர்னா திக்கு அம்பரம், அம்பரம்னா ஆடை, திக்கு என்றால் திக்கையே ஆடையாக உடையவன். எனவே தானை என் திசை முக்கனும் முச்சுடர் சூரியன் சந்திரன் அக்னி, இந்த 3ஐயுமே அவன் 3 கண்களாக உடையவன். 3ஐயும் 3 கண்களாக உடையவன் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே சொல்லுகின்ற பொழுது முக்கனும் முச்சுட, 3 கண் என்பதற்கு இறைவனுடைய உபாங்கங்களுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தெரியணும்னா, திருவொற்றியூர் ஒருபா ஒருபது என்கின்ற நூலிலே 11ஆம் திருமறையில பட்டினத்தார் சொல்றார், கண்டிப்பா படிக்கணும். அதுல முச்சுடர் என்பது என்ன என்பதற்கு அவர் சொன்னார். முச்சுடர் என சொல்லக்கூடியதுக்கு அவர் வேறொரு விளக்கத்தையும் சொல்வார். உயிர்களுக்கு ஒளியானவன் என்று காட்டுவதற்காக சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்படும். யாகாதி பலன்களை கொடுக்கிற போது அங்கே கார்கபத்தியம் ஆகவடியம் தட்சணாக்கினி என சொல்லக்கூடிய முத்தியின் அந்த வேள்வி பயனாக இருப்பவன் யாமே என்று காட்டுவான். இதெல்லாம் பட்டினத்தாருடைய திருவொற்றியூர் ஒருபா ஒருபதுல அந்த விளக்கங்கள் நிறைய வரும். அதை நீங்களே படித்துக் கொள்ளுங்கள். எனவே முக்கண்ணும் முச்சுட, தலை சடை கதிர்கட்டை. அந்த தலைத்த சடை எப்படி இருக்கிறது என்றால் சூரியனது நெருங்கிய கதிர்கள் போன்றது. சூரியனது நெருங்கிய கதிர்கள், சூரிய கதிர்களை போன்று அவர் சடையானது நெருங்கி இருக்கிறது. தானை என் திசை முக்கண்ணும் முச்சுடர் தலை சடை கதிர்கற்றை மேனி வெங்கணல். ரொம்ப முக்கியம், மேனி வெங்கணல். இறைவன் எப்படி இருக்கிறான்? தகதகவை என்று அங்கே எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. புழுவாய் விரைக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரந்தரல் வேண்டும். இவ்வையகத்தார் தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனேங்கிறார். தீவண்ணன் அக்னி, அக்னி சுரூபமாக இருக்கிறார். இந்த அக்னி சுரூபம் என சொல்லுகின்ற பொழுது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என சொன்னால், அவன் தூய்மையானவன் அர்த்தம். அக்னியிலே சென்று புழு பற்றாது. இறைவன் அக்னி புடம்பானவன் என்றால் அவன் மலம் பற்றாதவன். அதனால்தான் அவனுக்கு விமலன்னு பேர். விமலன் என்ற சொல்லுக்கு மலமற்றவன் என்ற பொருள் நேரடியா சொல்லக்கூடாது. இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். இறைவனுடைய 8 தன்மை சொல்லக்கூடிய அந்த எண்குணம் இருக்கிறது அல்லவா, இயல்பாகவே பாசங்கள் நீங்க எண்குணம். அதுக்குத்தான் அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன். அதைத்தான் மேனி வெங்கணல் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது.
இந்த இறைவன் வெங்கடல் என சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல கவி காளமேக புலவர் தன்னுடைய பாட்டுல இதை வைத்து இறைவன் எப்படிப்பட்டவன்கிறத அழகாக தனிப்பாடல்ல இறைவனை வர்ணிச்சு போடுறான். எப்பா உன் உடம்பு பூரா அக்னிமயம், இது போதாதுன்னு சொன்னது கையிலையும் ஒரு அக்னியை ஏந்தி கொண்டிருக்கிறாய். உடம்பு பூரா அக்னிமயம், இதுவும் அக்னியை ஏந்தி கொண்டிருக்கிறாய். நெற்றியிலே இருக்கிற கண்ணும் அக்னிய படமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பெருமாள் சிரிச்சாலே பத்திக்கிட்டு எரியுது. திரிபுரை எரிஞ்சது இல்லையா? சிரிச்சாலே பற்றி கொண்டு எரிகிற அக்னியாக இருக்கிறது. எனவே அங்கே உடம்பும் அக்னி, கண்ணிலே ஒன்றும் அக்னி, கையிலும் அக்னி, சிரித்தாலும் அக்னி, உடம்பு பூராமே இப்படி அக்னியாக இருக்கிற உடம்புக்குள்ள எப்படி பசுமையாக இருக்கிற நிறத்தை உடைய என்னுடைய தாய் எப்படி இந்த அக்னி மயத்துக்கு உள்ளே எப்படி பாதி உடம்பாக இருக்கிறாள்? ஐயோ பாவம் எங்க அம்மான்னார். யாரு? காளமேகமுள்ளவர் சொல்லி காட்டுறார். தீத்தான் கண்ணிலே, தீத்தான் உன் கண்ணிலே, காளமேகமுள்ளவர் பாடல். தீத்தான் உன் கையிலே, தீத்தான் உந்தன் சிரிப்பிலே, தீத்தான் உய் மெய்யெல்லாம் புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள்? இப்படி அக்னியுடையமாக இருக்கிற உன்கிட்ட வந்து எப்படி அவள் குடிகொண்டாள், எப்படி என் தாய் இருக்கிறாள் என்று அழகாக அங்கே சொல்கிறார். இந்த இறைவனானவன் செந்தழல் மேனியனாக இருக்கின்றான். இந்த செந்தழல் மேனியனாக இருக்கிறான் என சொல்லுகின்ற பொழுது இது திருவாசகத்திலே வரக்கூடிய அந்த பாடல்களை அப்படியே நமக்கு காட்டுகிறது. பாருங்க, இது திருவாசகத்துல செந்தாமரை காடனைய மேனினார், மங்களமா சொன்னார். இறைவன் திருமேனி அக்னிமயம், அது அக்னிமயம்னு சொல்லக்கூடாதான். செந்தாமரை காடு எப்படி செறிந்து செம்மை நிறத்திலே காட்சியளிக்கிறதோ அதே போல நம்முடைய மேனி இருக்குன்னு மங்களமா சொல்றார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் கண்யினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மதற்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சே மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனையே செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே, செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டு. இறைவனை இப்படி அக்னி வடிவன், அக்னி படம்பாக இருக்கிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் குயில் பத்திலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது ஈற்று பாடல்ல செந்தழல் போல் திருமேனி, செந்தழல் போல் திருமேனி கொந்தனவும் பொழிசோலை பூங்குயிலே இது கேள்வி அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தழல் போல் திருமேனி, செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வர கூவாய். இந்த குயில் பத்திலே அப்படியே சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். இதே போலத்தான் செந்தழல் போன்ற திருமேனி இருக்கிறது என்பதை திருப்பலி எழுச்சியிலே சொல்லி காட்டுகிறார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றும் அறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குழி தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. செந்தழல் போன்ற அங்கே செந்தழல் போன்ற அந்த திருமேனியர்கள் செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி என்று சொல்லிக்காட்டு. எனவே நம்முடைய பெருமான் என சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என சொன்னால் அக்னி படம்பாக இருக்கிறான். மேனி வெண்கணல் ஆடும் இடம் உலகு எல்லாம், ஆடும் இடம் உலகு எல்லாம், உலகமே அவனுக்கு அரங்கு, உலகமே அவனுக்கு அரங்காக இருக்கிறது. வெந்துழி புறங்காடு, உலகெல்லாம் வெந்துழி புறங்காடு. இந்த உலகையெல்லாம் ஊழி காலத்தின் முடிவிலே சம்ஹாரம் செய்துவிட்டு அந்த எல்லாவற்றைய அந்த வெந்துளி கொண்ட சுடுகாடையே தனக்கு அரங்காக உடையவன். சேனை வெண்கொலை பேய் கணம், தன்னை சுற்றி வருகின்ற பரிவாரங்கள் யார் என சொன்னால்
அங்கே கொலை தொழிலை உடைய பேய் கூட்டங்கள் சேனை வெண்கொலை பேய்கணம் எண்ணில் அத்திருக்களா அமர்ந்தோனை இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த திருக்களா மரத்தின் கீழ் எழுந்தருளி இருக்கின்ற இந்த பால்வண்ண நாதரை வான நாடரும் பூதலத்து அடியரும் வான நாடரும் பூதலத்து அடியரும் வானிலே இருக்கின்ற தேவர்களும் பூதலத்திலே இருக்கின்ற தேவர்களும் எப்படி இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய நூல்களிலே இறைவன் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவன் அப்படி தெரிந்த காரணத்தினாலே தான் அவனை சிவம் தலைவன் என்று வணங்குகிறார்கள். முன்னே நல்லா இருந்தா இப்போ இப்படி மாறிட்டாங்கிறது இல்லை. இவனது இயல்பு தன்மையே இதுதான் என தெரிந்துதான் வானவர்களும் தன்னை அடிமையாக ஒப்புவித்தார்கள், பூதலத்திலே உள்ளவர்களும் தன்னை அடிமை என்று அவனுக்கு ஒப்புவித்தார்கள். இது நம்முடைய திருச்சாடலிலே சொல்லி காட்டப்படுகிறது. திருச்சாடல்ல 12ஆம் திருப்பாடல். காணார் புரித்தோல் உடை அரை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வாநாடர் கோவும் வழியடியார் சாடலோ. அவன் எப்படியெல்லாம் இருந்தாலுமே பிரம்ம விஷ்ணுக்கள் முதலாக எல்லோருமே நாங்கள் வழியடிமை என்று கொண்டு அவர்கள் பெருமை பெறுகிறார்கள். அதனாலே அவன் இப்படியெல்லாம் இருந்தாலும் அவனை என்ன செய்கிறார்கள்? அவனே இறைவன் என கொண்டு எல்லோரும் வணங்கி பயனடைகிறார்கள் என்பதை அழகாக இந்த திருப்பாடலே சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் அடுத்த கொத்தாக ஆரம்பிக்கிறது. இது 4வது கொத்தாகிய 4வது 10, 4வது கொத்து, 31வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் எதை உணர்த்துகிறது என சொன்னால், இறைவன் திருப்புகழினை நான் பூர்வத்திலே செய்த புண்ணியத்தால் பாடினேன், பாடியதன் பலனாக எனக்கு இன்னென்ன பலன்கள் கிடைத்தது என்பதை அங்கே அழகாக சொல்லி காட்டு. எவ்வம் உற்ற திரிமலம் இற்றது செவ்வி ஞான திருக்கண் திறந்தது கொவ்வை வாய் உமை கொண்கள் கருவையான் பவ்வ நஞ்சம் உண்டான் கடல் பாடவே சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையான். இறைவனை பாடியதால் என்ன பலன் கிடைத்தது என சொல்லிக்கார். அப்பர் சுவாமி சொல்வார், என்னை பாட வைத்துத்தான் என்னிடம் இருக்கின்ற தடைகளை எல்லாம் மறுத்தான். பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளினானே. பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திரு அருளினானை. எனவே பாடியதனாலே என்னை பந்தை இருக்கின்ற மயக்கத்தை தருகின்ற அந்த பாச கூட்டம் மலங்கள் எல்லாம் விலகிவிட்டது என்று அருளாளர் கூறியிருக்கிறார்கள். மணிவாசக பெருந்தகையும் உன்னை பாடியதனால் தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையான் என்று அங்கே கூறினார். இங்க அதான் சொல்றாரு, எவ்வம் முற்ற திருமலம் இற்றது. எவ்வம் முற்ற திருமலம் இற்றது, குற்றம் பொருந்திய ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலங்களும் அழிந்தன. செவ்வி ஞான திருக்கண் திறந்தது. செம்மையாக இருக்கின்ற உயிருக்கு சிவத்தை காட்டக்கூடிய ஞான திருக்கண் திறந்தது. இன்னைக்கு முன்னுரையில சொன்னதனுடைய நோக்கமே இதுதான். ஞானக்கண்ணை திறந்தால்தான் சிவனை காண முடியும். அந்த ஞானம்தான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே இங்க அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார், உன்னை பாடிய காரணத்தினாலே எவ்வம் உற்ற திருமலம் இற்றது செவ்வி ஞான திருக்கண் திறந்தது. அந்த ஞானமாகிய திருக்கண் நமக்கு திறந்தது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். கோவை வாய் உமை கொண்கண் கருவையான் பவ்வை நஞ்சம் உண்டான் கடல் பாடவே. கடலில் தோன்றிய நஞ்சத்தை உண்ட அந்த கருவாவரி ஈசனை நான் பாடிய காரணத்தினாலே எவ்வம் உற்ற திருமலம் இற்றது செவ்வி ஞான திருக்கண் திறந்தது கொவ்வைவாய் உமை கொண்கண் கருவையான் பவ்வை நஞ்சம் உண்டான் கடல் பாடவே. எனவே அவனுடைய திருவடியினை பாடிய காரணத்தினாலே எனக்கு மல வலி கெட்டது, அவனை காணக்கூடிய ஞான கண் எனக்கு திறந்து விட்டது என சொல்லி காட்டுகிறார். அப்ப எல்லோரும் சிவத்தை பாட முடியாது.
என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே பாடல்ல அங்கே அழகாக ஆயார வாழ்த்தவே என்று முடிக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அவன் அருள் இருந்தால்தான் நாம் பாட முடியும் என்று அழகாக இங்கே சொல்லிக்காட்டு. இந்த பாடுவதினாலே எப்படி படிமுறையிலே உயிர்கள் பக்குவம் அடைகிறது என்பதை கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் குருமகான் தர்மபுர ஆதீனம் குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் தன்னுடைய திருவாக்கிலே சொக்கநாத கலித்துறை என்ற ஒரு நூல் செய்திருக்கிறார். சொக்கநாத கலித்துறையிலே இந்த பாடுவதினாலே உயிர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், பாடும்படியே பணியாய் அருளாய் அருணகிரி கேட்டார். அதனுடைய நோக்கம் என்ன? பாடினா மட்டும் போதும், எஸ்கலேட்டர் மாதிரி முதல் படியில வச்சாலே போகும், அதே மேல கொண்டு போய் நம்ம பாடுகின்ற முதல் பணியிலே நாம் அந்த படியிலே கால் வைத்தால் எங்கெல்லாம் நம்ம சொல்லும் என்பதை சுக்கரநாத கலித்துறையில சொல்லி காட்டுகிறார். பாடும்படி செய், என்னை பாடும்படி செய், நினைந்து ஏற்றி பணிந்து எழுந்தே ஆடும்படி செய். பாடல் பாடுகின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற களிப்பினாலே கீழே வீழ்ந்து வணங்கி ஆடி பாடி நிலைபெறுமாறு எண்ணிதியில் அதை இத்தனையும் வருகிறது. தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி என்றெல்லாம் வரணும். என்ன ஆகையினாலே பாடும்படி செய், நினைந்து ஏற்றி பணிந்தெழுந்தி ஆடும்படி செய். அப்படி செய்தால் மலமைந்துமே அடியேன் உளத்தே வீடும்படி செய். அப்படி செய்வதனாலே ஆணவம் கண்மம் மாயை திரோதம் மாயையம் என சொல்லக்கூடிய அந்த பஞ்சமல பொத்தும் என்னை விட்டு போகும்படியாக செய். மலமைந்துமே அடியேன் உழைத்தே வீடும்படி செய். அதன் காரணத்தினால் என்ன வரும்? நின் ஆனந்த சாகர மேலனவே நாடும்படி செய். இதனால் நாம் படிக்க வேண்டியது மேலான ஒன்று, அங்கே மேலான அந்த வீட்டின்பம் ஒன்றையே நாம் விரும்புதல் வேண்டும். நீ ஆனந்த சாகர மேலவே நாடும்படி செய் மதுராபுரி சொக்க நாயகனே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த மேலான வீடு கிடைப்பதற்கு முதலில் பாடத் தொடங்குதல் வேண்டும். இந்த பாடுதல் என சொல்லக்கூடியது எதை போன்றது என்பதை நம்முடைய நூல்களிலே அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாடுதல் என்பது எப்படிப்பட்டது என சொன்னால், முதல்ல அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே இதை உணர்த்தி காட்டுகிறார். அப்பர் சுவாமிகள், அதாவது ஒருவன் கண்ணிலே பார்வை இல்லை, ஏதோ ஒரு இடத்தை செல்ல வேண்டும் என்பதற்காக காற்று வழியே செல்லுகிறான். கண்ணிலே பார்வை இல்லாத காரணத்தினாலே தான் செல்ல வேண்டிய ஊரை நினைத்து கொண்டு செல்லுகின்ற ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்து விட்டான். குழிக்குள்ளே வீழ்ந்து கிடக்கின்ற அவன் விட்டு வெளியே வந்தா தானே அவன் உயிர் பிழைக்க முடியும். பகலாக இருந்தால் யாராவது ஒருத்தர் பார்த்து விடுவான், முன்னே ஒருத்தர் சென்றாரே ஆழக்கானலே என்னாச்சுன்னு தேடுவான். அப்போ இந்த இடத்துல இருட்டுக்குள்ள குழியிலே விழுந்து கிடக்கின்றவன் பேசாமல் இருந்தால் ஒருவருக்கும் தெரியாது. அப்ப குழிக்குள்ளே விழுந்தவன் தன்னுடைய ஓசையினாலே காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று, என்னை காப்பாற்று 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 ஓசை கொடுத்து கொண்டே இருந்தான். அப்பொழுது பின்னே ஒருவன், அந்த வழியிலே வந்த ஒருவன், ஏதோ ஓசை கேட்கிறது என சொல்லி ஓசை திசையை நோக்கி நகர்ந்து வருகிறான். குழிக்குள் வருவதை கண்டு, ஐயா உள்ளே இருக்கிறீர் பயப்படாதிரும் என சொல்லி மேலே இருக்கின்ற ஒருவன் தன்னுடைய கையினை கொடுத்து அவனை தூக்கி வெளியே இட அவன் பின் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றான். குழிக்குள்ள இருந்தவன் வாயை அடைச்சிட்டு கம்முன்னு இருந்தான்னா போச்சு. அந்த நேரத்திலே அவன் செய்யக்கூடியது காப்பாற்று காப்பாற்று என்று ஓசை கொடுத்தான். இதே போலத்தான் ஆன்மாவாகிய ஒருவன் ஆணவமனத்தால் மறைக்கப்பட்ட அந்த அந்தகனா போல் அங்கு விழவன் ஏதோ உலகில் இன்பமாகிய ஒன்றை நினைத்து கொண்டு பிறவி வழி வருகின்ற வழியிலே அங்கே பிறவியாகிய அந்த நரக பெருங்குழியிலே வீழ்ந்து விட்டான். நரக பெருங்குழியிலே இந்த வீழ்கின்ற அவன் காப்பாற்று காப்பாற்று என்பதை போல நரக குழியிலே வீழ்ந்திருப்பவன் ஐயனே சிவனே என்று அந்த ஓசை கொடுத்து அவனை பாடுகின்ற பாடலை கேட்கின்ற பொழுது பாட்டிற்கு தலைவனாகிய சிவன் அருளாகிய கையை கொடுத்து பிறவி குழி நரகத்தில் இருந்து மீட்டு அங்கே வீடு பேராகிய அந்த வெளியிலே கொண்டு வந்து சேர்த்து அவனை செல்ல வேண்டிய சிவபுரத்திற்கு அவனை அனுப்பி வைக்கிறான்.
இதை அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்றார். ஆனா இடனற்ற ஒருவன் ஓசை கொடுப்பதை போல பிறவி துன்பத்தில் இடைநிறுகின்ற நாமெல்லாம் அவனது பெரும் புகழினை வாயார பாடினோம் என சொன்னால் அருளாகிய கையினை கொடுத்து நம்மை வீடு வீராகிய அந்த நிலத்திலே கொண்டு தூக்கி விட்டு விடுவான் என்று அப்பர் பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே திருவையாறு பதிகத்திலே 4வது திருமுறையிலே சொல்லி காட்டுகிறார். இருளரு துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரும் கண்ணிறந்து உள்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் தன் அடித்தலமே என்று சொல்லி காட்டுகிறார். இங்கே இறைவனை பற்றி இங்க சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய பாடலே அங்கே இங்க சொல்லுகின்ற பொழுது பவ்வ நஞ்சம் உண்டான்கிறார். இந்த பவ்வ நஞ்சம் உண்டான் என்றால் அதற்கு என்ன பொருள் என்பதை பார்க்கணும். இந்த பவ்வ நஞ்சம் உண்டால் என்றால் அதுக்கு என்ன பொருள் என சொன்னால் அது இறைவனது பெரும் கருணையை குறிக்கக்கூடிய நீலகண்டத்தை குறிக்கிறது. சும்மா கதையை மட்டும் கேட்டு போனா சைவத்துல பலன் இல்லை. இந்த கதையை சொல்லக்கூடியது ஸ்வீட் கோட்டட் மெடிசன். இருக்கிற இனிப்பை மட்டும் வாயில சப்பி எடுத்தா போறாது, உள்ள இருக்கிற மருந்தையும் உள்ள இறக்கணும். காலவிடம் என்று நடந்ததே சிவன் உண்டது எதை காட்டுகிறது? தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து மலையினை மத்தாக வைத்துக் கொண்டு என்கின்ற பாம்பை வைத்துக் கொண்டு தலைப்பக்கமாக தேவர்களும் வால் பக்கமாக இருந்த அசுரர்களும் கடைய அழகால நஞ்சு வந்தது, மிரண்டு ஓடின. அந்த நஞ்சிலிருந்து பயத்திலிருந்து காக்க இறைவனானவர் அந்த நஞ்சை தான் உண்டார். இது கதை. தத்துவம் என்ன? தேவ அசுரர்கள் என சொல்லக்கூடிய பலதரப்பட்ட ஆன்மாக்கள் உலக போகமாகிய அமிர்தத்தை நினைந்து நாடி செயல் செய்ய அப்பொழுது வாசுகியாகிய அந்த மாயையாகிய பாம்பை பயன்படுத்திக் கொண்டு இரு முனைகளாகிய நல்வினை தீவினையார் அங்கே அடைய முற்படுகின்ற பொழுது அந்த மாயையில் இருந்து அவர்களுக்கு பிறப்பு இறப்பு ஆகிய நஞ்சு எழுந்தது. பிறப்பு இறப்பு என சொல்லக்கூடிய நஞ்சு எழுந்தது. அந்த பிறப்பிறப்பாகிய நஞ்சுக்கு பயந்து பலதரப்பட்ட உயிர்களாக அஞ்சு ஓட அப்பொழுது இறைவன் அந்த நஞ்சை உண்டு உயிர்களை காத்தார். ஏன் இறைவன் நஞ்சை உண்டார்? உயிர்கள் அங்கே ஓடிய தேவர்கள் மற்றவர்கள் உயிருக்கு பயந்தார்கள். தன்னை கொன்று விடும், தான் இறந்து விடுவோம் என அஞ்சினார்கள். ஆனால் அந்த பிறப்பு இறப்பு அச்சத்திற்கு அங்கே அபயம் கொடுக்கின்ற வகையிலே பிறப்பு இறப்பு இல்லாத சிவம் அதை உண்டார். அவருக்கு ஒன்றும் ஆகல. ஆக பிறவாயாக்கை பெரியோன், அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, அவனுக்கு அந்தமும் ஆதியும் இல்லை, அவன் ஒருவனே உயிர்களை காக்க வல்லான் என்று பிறப்பு இறப்பிலே பட்டு கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு தானே அடைக்கலம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே நஞ்சை உண்டான் என்று இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. பெண்டான் பாதி பரிசென்னி கொண்டானை கோலக்கா கோயில் கண்டானை பாதம் கையா கூப்பவே உண்டான் நஞ்சினை உலகம் உய்யவே. உலக உயிர்கள் அனைத்தும் உய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தார். மற்றொன்று ஆழம்தான் உகந்து அமுது செய்தானே. செய்கின்ற ஆழமாகிய கொடிய வினையாகிய பாவத்தையும் உகந்து அமுது செய்வான். அவன் அதையும் ஒரு நல்வினையாக ஏற்றுக்கொள்வான். சண்டேஸ்வர நாயனார் செஞ்சது, கண்ணப்ப நாயனார் செஞ்சது. எனவே ஆழம்தான் உகந்து அமுது செய்வான். சாக்கியன் கல்லெறிஞ்சது, அதையெல்லாம் ஆழத்தை அமுதாக ஏற்றுக்கொள்வான். இதே போல உலகில் அகிதங்கள் செய்தால் போல் இருந்தாலும் அதை தனக்கு சாதகமாக ஏற்கின்ற தன்மையுடையவன் என்று இப்படி நீலகண்டத்திலே பல பொருள்கள் இருக்கிறது. அதைத்தான் நீங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். எவ்வம் முற்ற திரிமலம் இற்றது, செவ்வி ஞான திருக்கண் திறந்தது, கொவ்வைவாய் உமை கொண்கண் கருவையான் பௌவ நஞ்சம் உண்டான் கடல் பாடவே. எனவே இந்த கடல் பாடி திருவடியினை புகழ்ந்ததால் மலக்கொத்து போனது, ஞானக்கண் திறந்தது, பிறவி வெண்கடலிலே இருந்து காக்கின்ற அந்த பால்வண்டநாதன் அருளினாலே நிகழ்ந்தது என்பதை அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 32வது திருப்பாடல்.
பாடினேன் புகழ். இறைவனது திருப்புகழைத்தான் நாம் பாடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இறைவன் திருப்புகழை பாடாம வேறு ஒன்றையும் பாடக்கூடாது. இந்த இறைவன் திருப்புகழைத்தான் பாடணும், மற்றதை பாடக்கூடாது என்பதை மணிவாசகனை வைத்து சொல்லி காட்டப்படுகிறது. மணிவாசகன் எங்க சொல்றார்? மணிவாசகனது புகழை சொல்லுகின்ற நம்முடைய 12 திருமுறையிலே ஒரே ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 12 ஒரு பாட்டெல்லாம் மணிவாசகனை பற்றிய பாடல் நினைக்கும். நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கோயில் திருப்பணியர் விருத்தத்துல வருது. திருவாசகத்தினுடைய பெருமை அங்கு சொல்லி காட்டப்படுது. வரு வாசகத்தின் முற்றுணர்ந்தோனை 11ஆம் திருமுறை நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அருளியது கோயில் திருப்பணியர் விருத்தம். வாசகத்தினில் அதுலதான் அடிபடுது. வரு வாசகத்தினில் எப்படி வருகிறது? அருளால் வெளிவருகின்ற வாசகம். அருளால் நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. எனவே அருளால் வருகின்ற வாசகம் தான் வரு வாசகத்தினில். முற்று உணர்ந்தோனை அந்த திருச்சிற்றம்பலவானை, வந்தில்லை மன்னனை, முற்றும் உணர்ந்திருக்கின்ற தில்லையிலே எழுந்தருளிக்கின்ற மன்னனாகிய அந்த பெருமானை, திருவாதவூர் சிவபாத்தியன், திருவாதவூரிலே திருவாதாரம் செய்த சிவபாத்தியன். மணிவாசகர் யாரு? சிவனது திருவடிக்கு சம்பந்தம் உடையவர். அதத்தான் திருவாதவூர் சிவபாத்தியன். 11ஆம் திருமுறையில இருக்கிற இந்த திருப்பாடலை முற்றுவதல் போடுறவங்க கண்டிப்பா அதை படிக்கணும்பாங்க. திருவாசகம் முற்றுவதல் படிச்சா போறாது. அதுல எதை முன்ன பாடணும், எதை பின்ன பாடணும் என்றெல்லாம் இருக்கிறது. திருவாசகத்தை முடித்த பின்பு இந்த திருப்பாடலை பாட வேண்டும் என்று ஒரு விதி உண்டு. ஏன்னா இந்த திருவாசகத்தை பாடினவங்க வேற எதையுமே பாடக்கூடாது. பசு நூல்கள் சொல்லப்பட்ட பாடல்கள் எதையுமே பாடக்கூடாது. ஆகையினாலே வண்டில்லை மன்னனை திருவாதூர் சிவபாத்தியன் திருவாதூர்ல சிவ சம்பந்தமுடையவன் செய்த திருச்சிற்றம்பலம் பொருளா தரும் திருக்கோவை கண்டேயும். அந்த திருவடி சம்பந்தமுடைய மணிவாசகன் அருளி செய்திருக்கின்ற திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் படித்த பின்பு மற்ற அப்பொருளை தெரியாத, திருவாசகத்தின் பொருளினை அறியாத, மணிவாசகரது நிலையினை அறியாதவர்கள் உள்ளத்தவர் கவிபா ஆடி சிரிப்பாரே. திருவாசகத்தினுடைய பெருமையையும் மணிவாசகத்தின் பெருமையை அறியாது மற்றவர்கள் மற்றவற்றை வைத்து பாடுகின்ற பசு போதத்தை வைத்து பாடுகின்ற அந்த பாடலை யாராவது பாடினால் அவர்களை கண்டு சைவ உலகம் சிரிக்கும். மற்ற அப்பொருளை தெரியாத உள்ளத்தவர் கவி பாடி சிரிப்பரே. உலகியல் பொருளையும் பசுவர்க்க பொருள்களையும் அங்கே அழியும் பொருள்களை பற்றி மலவழியால் பாடினார் அவர்களை கண்டு சைவ உலகம் சிரிக்கும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலேத்தான் அழகா சொல்லி காட்டுகிறார். பாடினேன் புகழ், உன்னுடைய திருவடியை ஒன்றினைத்தான் நான் பாடுவேன். பங்கைய சேவடி சூடினேன், அதனால் எனக்கு பரிசாக திருவடியை உனக்கு சூட்டுகிறேன். மணிவாசகரது திருவடி இன்பம் இருக்கிறதையே தனியாக தனி சொற்பொழிவை வச்சாலுமே 2 நாள் ஆகும். நாவுக்கரசு சுவாமிகளுக்கு பரிசாக இந்த கைலை காட்சி இந்த பூவுலகத்திலே கொடுத்தார், திருவையாறுல கொடுத்தார். அவர் பாடின பாடலுக்கு பரிசாக. ஞானசம்பந்த பெருமானுக்கு கேட்கவே வேண்டாம். இங்கே விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லான் என்பதற்கு பரிசாக பொற்கிளியே கொடுத்தாரு. எடுக்க குறையாதுப்பா, கொண்டு போட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பாடியதனுடைய பரிசாக பெருமானானவர் ஆனந்த குத்து ஆடி காட்டினார் திருப்பேரூர்ங்கிற தலத்துல. நீ பாடிய பாடலுக்கு பரிசு எதுன்னு அந்த தலப்புராணத்துல சொல்லுகிறது. மணிவாசக பிறந்தகைக்கு பரிசு எல்லாருக்கும் திருவடியை வச்சு எடுத்துட்டா. ஆனா மணிவாசகனுக்கு மட்டும் திருவடியை வைத்து அப்படியே இருந்து வச்சுட்டார், வச்சுக்கொண்டே இருந்தார். திருவடி இன்பம் கையில வச்ச உடனே திருவடியை உடல அப்படியே பிடித்து கொண்டு, அந்த திருவடியை பிடித்து கொண்டு கண்ணிலும் முகத்திலும் நன்றாக ஒட்டி மார்பிலும் ஒத்தி கொண்டு சிக்கன பிடிச்சு கொண்டார். திருவடி இன்பத்தை பற்றி கொண்டு அனுபவிச்சது இவரை தவிர யாருமே கிடையாது. அந்த இன்பத்தை தான் நமக்கு சென்னிப்பத்துல சொல்லி காட்டுவார். சென்னி மன்னி மலருமே, சென்னி மன்னி மலருமே. ஆக அந்த திருவடி பாடியதன் பரிசு. அதுக்காக ஞானாசிரியமா ஒருவரை கூட குறைய சொல்றேன்னு அர்த்தம் எடுத்துடாதீங்க. அது சிவ அபராதம். அது எனக்கும் அந்த பாவம் வந்துடும்.
மணிவாசகர் பாடியதனாலே எனக்கு திருவடியை சூட்டிய பரிசு கொடுத்தார் என்பது என்ன பொருள்? நீங்களும் பாடுங்கள், திருவடி பேரு திருவடி தீட்சை உங்களுக்கும் கிடைக்கும் என்று நம்மை தூண்டுவதை தவிர வேறொன்றும். ஆகையினாலே இங்கே பாடினேன் புகழ் பங்கைய சேவடி சூடினேன். பங்கயம்னா தாமரை. பங்கஜம், பங்கு என்றால் சேரு, கஜம் என்றால் தோன்றுவது, சேற்றில் தோன்றுவது பங்கஜம். அதை தமிழ்ல எழுதுகின்ற பொழுது பங்கயம்னு சொல்லணும். சில செய்திகளை குழந்தைகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்லணும், பெரியவர்களுக்கு தெரியும். சில செய்திக்கு அர்த்தம் என்னங்கன்னு சொல்லணும். பங்கஜம், சேரு. இது எதுக்கு சித்தாந்தத்தில் சொல்லப்படுது? உலகத்திற்கு கஜம், சேற்றிலிருந்து முளைப்பது, மாயையிலிருந்து பிறப்பத பிரபஞ்சம்னு காட்டுவாங்க. ஆகையினாலே பங்கைய சேவடி சூடின. இங்க பங்கயம் என்றால் பொலிவு மிக்க அழகுடைய திருவளர் தாமரைன்னு அர்த்தம். திருக்கோவையார் தொடர்ந்து திருவளர் தாமரை. பொலிவு மிக்க அந்த சேவடியை சூடினேன். கருவாபுரி சோதியை நாடினேன். இப்படி திருவடி சூட்டிய அந்த பெருமானுடைய திருவடிவத்தை காண வேண்டும் என்ற ஒரு நாட்டம் கிடக்கும். மணிவாசகருக்கு திருவடி சூட்டிய பின்பு, திருப்பெருந்துறை சூட்டிய பின்பு நாட்டம் மிகுந்திருந்தது. ஆகையினாலேத்தான் மீளவும் திருவடி சூட்ட வேண்டும் என்று விருப்பம் கொண்டார். ஆகையினாலே தான் இங்கே கருவாபுரி சோதியை நாடினேன். அவன் வடிவத்தை காண வேண்டும், பெருமானுடைய வடிவத்தை காண வேண்டும் என்பதற்காக வேட்கையோடு இருந்தார். அதனால்தான் திருக்கழுக்குன்றத்திலே வந்து அந்த பெருமானுடைய வடிவத்தை கண்டு அங்கே பல திருக்கழுக்குன்ற பதிவுமே அதுதான். காட்டினாய் கோலத்தை திருக்கழுக்குன்றிலே என்று சொல்லி காட்டுவார். அந்த நாட்டம் மேலீட்டினாலே அந்த திருவடியை காண வேண்டும் என்று விளைந்தேன். என் திருக்கழுக்குன்றத்திலே வந்து நீ காட்டினாய். அதுதான் கருவாபுரி சோதியை நாடினேன். அவன் நான் எனும் வேறு அற. கண்டவுடனே காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்ற சொல்லக்கூடிய இந்த திருவடியிலே காண்பானும் காட்சி ஒன்றாகிய காணப்படும் பொருளாகிய அவனிடம் சென்று ஐக்கியம் அடைந்தேன். எது? அத்துவித கலப்புன்னு. அத்துவித கலப்பு மூன்றும் அங்கே காணப்படும் பொருளாகிய சிவத்தோடு அடைவது. எனவே அவன் நான் எனும் வேறு அற கூடினேன். அடியா வேற கூடினேன். இந்த கூடினேன சிங்க நோக்கல் இன்னொரு சொல்லலாம். கூடினேன் அடியார் திருக்கூட்டமே. அவன் அருள் செய்ய அவன் அடியார்களது திருக்கூட்டத்திலே சென்று நான் இணைந்து விட்டேன். எப்பொழுதுமே அடியார் திருக்கூட்டத்துல சேரலன்னா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அடியார் இணக்கம் இல்லைன்னு சொன்னா ஆன்மா மலவாசனையால் தாக்கப்பட்டு கீழ் நோக்கி தள்ள வாய்ப்பு உண்டு. அதனால்தான் ஆயும் பழையடியாரோடும் கூட்டி என்று குமரகுருவர் சுவாமி சொன்னார். சொன்னதைத்தான் திருப்பி சொல்றேன். உடையாளுந்த நடுவிருக்கும் என்ற பாடலிலே பழையடியாரோடும் என்னை சேர்த்து என்று சொல்லி காட்டினார். பழைய அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அடியார் திருக்கூட்டம், அதுவும் பல அடியார்களோடு சென்று சேர்ந்தார். சைவத்திரத்திலே நாம் பிசகாது இருப்போம். சைவத்திரத்திலே பிசகாமல் இருப்போம். அதுக்காக தாய்மானவர் சொல்லி காட்டினார். அதையும் ஞாபகப்படுத்துறேன். ஏற்கனவே சொன்னதுதான். கூட்டத்தை விட்டு பிரிந்த மான் புலி சிங்கத்திற்கு இரையாவதை போல திருக்கூட்டத்தை விட்டு பிரிந்தது மாயைக்கு இரையாகி விடுவர், பலியாகி விடுவர். ஆகையினாலே அந்த பெருமான் நோடு நான் அற்புதமாக நான் கலந்து இருந்தாலும் என்னை பின்னோக்கி தள்ளாதவாறு அவன் பெருங்கருணை அடியார் திருக்கூட்டத்திலே சென்று என்னை சேர்த்து விட்டது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுவார். அடியார் திருக்கூட்டத்துல சேரணும். அதுக்காகத்தான் குமரகுருவர் சுவாமிகள் வாக்குதான் ஞாபகம் இருக்கு. அடியார் திருக்கூட்டத்துல அங்கே ஒரு பந்தி நடக்கும். உன் அருளார் அமுதத்தை படைப்ப. அந்த அடியார் திருக்கூட்டம் அமர்ந்திருக்கிற அதுல ஒரு கடைசியில போய் உட்கார்ந்தா எனக்கும் எப்படி போட்டுருவாங்க இல்லையா? அதனால அந்த அடியார் திருக்கூட்டத்து பந்தியில என்னை கடைசியில உட்காரவாது எனக்கு ஒரு இடத்தை கொடு என்று ஒரு விண்ணப்பம் பண்றார். குமரகுருவர் மாதிரிதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பந்தியில வந்து உட்கார்ந்துட்டாருன்னு அவருக்கும் விடுவார்கள். அருளார் அமுதத்தை இட்டு செல்வார்கள். எனவே இந்த அடியார் திருக்கூட்டத்திலே நாம் சென்று ஐக்கியம் அடைவது சைவத்திலே வேண்டிய ஒன்று. குரு லிங்க சங்கம பக்தி என சொல்லி இந்த அடியார் திருக்கூட்டத்திலே சேருவது அவசியம். அப்பொழுதுதான் ஞான சிந்தனையிலே உரைப்பு வரும். ஞான சிந்தனைகள் அங்கே நம்முடைய கேட்டு சிந்தித்து தெளிய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என கூறி இந்த அளவிலே இந்த திருப்பாடலை நான் பாடி நிறைவு செய்கிறேன். பாடினேன் புகழ் பங்கைய சேவடி சூடினேன்
கருவாபுரி சோதியை நாடினேன் அவன் நான் எனும் வேறு அற கூடினேன் அடியார் திருக்கூட்டமே. திருச்சிற்றம்பலம். வார்புயல் மழைவளாது வழங்குக தருமம் ஓங்குக பார்வழம் தழைக்க செங்கோல் பார்த்திபன் அரசு செய்க நீர்த்திகள் சடை சிவன்பா நிறை அன்பர் குழாம் வாழ்க சீர்கள் சைவ நீதி திருந்துக திசைகள் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.